இலக்கிய எழுத்தாளர் அல்லாத செய்தி, சினிமா, சின்னத்திரை மற்றும் இணைய ஊடகம் வழியாக பிரபலமாகாத ஒருத்தர் எழுதின புத்தகத்தை நீங்கள் படிக்கணுமா அப்படின்னா உங்களுக்காக தான் அந்த பாட்காஸ்ட். தொடர்ந்து கேளுங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வாசிப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் பொன்னியின் செல்வன், வேல்பாரி போன்ற கடந்த கால பெருமைகளை கவனப்படுத்தக்கூடிய பிரபல நாவல்கள் மேலே இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அரசியல் கருத்தியல் நூல்கள் மேலே இருக்குது. இடதுசாரி அரசியல் மேலேயும், கொஞ்சம் திராவிட அரசியல் மேலேயும், கொஞ்சம் தமிழ் தேசிய அரசியல் மேலேயும், இப்படி இளைஞர்கள் பெரும்பாலாக வாசிப்புக்குள்ளே வர்றவங்க இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் தான் இருக்காங்க. இல்லை இந்த நாவல்களை வாசிக்கிறதுக்கு அவங்களோட அரசியல் ஒரு காரணமாக இருக்குது. வாசிப்புக்குள்ளே வர வேண்டிய பள்ளி மாணவர்கள் அவங்க எதையுமே படிக்க வேண்டாம் அப்படின்ற லெவலில் அவங்களுக்கு எல்லாமே வீடியோவாக இன்றைக்கி கிடைக்கிது. பாடப்புஸ்தகத்தையே படிக்க வேண்டாம், யூடியூப்பில் கதை கேட்டு எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. அண்ட் அதிகமும் வாசிக்க வேண்டிய பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் வாசிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அலுவலக பணிகள் அதிகமாக இருக்குது. கல்வி பாடம் கற்பிக்கிறதுக்கு மேலே அவங்களுக்கு அலுவலக சுமை அப்படின்றது அதிகமாக இருக்குது. இந்த நிலை யார் அதிகமாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு, பாதிச்சிருக்கு அப்படின்னா, அதாவது வாசிக்காமல் இருப்பது, வாசிப்பதற்கான சூழ்நிலை இல்லாமல் இருப்பது யார் அதிகமாக பாதிக்குது அப்படின்னா நடுத்தர, கீழ் நடுத்தர மற்றும் ஏழை மாணவர்களை தான். அவங்களும் வாசிக்கலை, அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டியவங்களும் வாசிக்கலை, அவங்களோட தொடர்பில் இருக்கிற யாருமே வாசிக்கலை. அப்படிங்கும்போது அவங்க புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்றைக்கி கொஞ்சம் பணமும் பள்ளிப்படிப்புக்கு வெளியில் உள்ள வாசிப்பை பற்றி தெரிஞ்ச மேல் நடுத்தர வர்க்க சிட்டியில் இருக்கக்கூடிய மாநகரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் ஆங்கில வாசிப்புக்குள்ளே ரொம்ப வேகமாக போயிடுறாங்க. தனியார் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க ஹாரி பாட்டரில் ஆரம்பித்து ஒரு 18 வயசு காலேஜ் போகிற வயசு வரும்போது யுவல் நோவா ஹராரி அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்கள அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போயிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் வயதான உடனே நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர்கள் எழுதிய நான் ஃபிக்ஷன் புத்தகங்களை படிக்கிறாங்க. ஃபிக்ஷன் படிக்க விருப்பம் உள்ளவங்க உலக கிளாசிக்குகளை படிக்க போயிடுறாங்க. இப்போ இந்த பாட்காஸ்ட்டில் இதை முதல்ல சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மற்ற பேராமீட்டர்ஸில் மிக மேலே இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அது அப்படி தான் இருக்கா? இந்த புத்தகத்தில் ராமநாதன் அவர்கள் எழுதிய கட்டுரைகளை படிக்கும்போது வாசிப்பை கைவிட்டதுனால தமிழ்நாட்டுக்கு நேர்ந்த பின்னடைவு என்ன, தீங்கு என்ன அப்படின்றதான் அவர் நிறையா பலவேறு கட்டுரைகள் அதை தான் அவர் சொல்கிறாரு. நேரடியாக அதை சொல்லாமல் இதுதான் காரணம் அப்படின்றத நம்ம இதை படித்து யூகிக்கக்கூடியதாக இருக்குது. முதல் 2 கட்டுரை எதை பற்றி அப்படின்னா, பள்ளி கல்லூரி படிப்பை முறையாக படிக்க வேண்டியதான அவசியம். ஏன்னா கொஞ்சம் பேர் இன்றைக்கி பள்ளி கல்லூரி படிப்பு தேவையில்லை, அதுக்கு வெளியிலே நம்ம ஜெயிச்சிடலாம், ஜெயித்தவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காங்க. அது விதிவிலக்குன்னு சொல்கிறாங்க. கருணாநிதியே ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு, அது விதிவிலக்குகள் விதியாக முடியாது. பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை ஒழுங்காக படித்தவங்க தான் உண்மையிலேயே நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க வாழ்க்கையில். அதனால் கல்வி அவசியம் அப்படின்னு சொல்லி அவரே பேசியிருக்காரு. தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் இல்லை தேர்வர்கள் ஏன் சிவில் சர்வீசஸில் நிறையா தேர்ச்சி அடைய முடியல, கடந்த 10 ஆண்டுகளில் எப்படி இந்த எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு அப்படின்றத பற்றி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு பேசுகிறார். அதில் முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் கல்வி கற்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மொழி அறிவு அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்குது. அவர்களுக்கு தமிழும் எழுத வரவில்லை, ஆங்கிலமும் எழுத வரவில்லை. தொழில்நுட்ப கல்விக்கு கொடுக்கப்பட்ட அவசியம் மொழிக்கல்விக்கு கொடுக்கப்படாதனால அவங்களால இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு 2 கட்டுரைகள் நீட் தேர்வுக்கு பின்னாடி உள்ள அபத்தம், அதில் உள்ள அரசியல், அதுபோக உலக நாடுகளில் உள்ள தேர்வு முறைகள் என்ன, அதை இது கூட கம்பேர் பண்ணி பேசுகிறாரு. இது எவ்வளவு அநீதியானது அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்காக, வெளிப்படுத்துறதுக்காக உலக நாடுகளில் உள்ள இந்த நுழைவுத் தேர்வு முறைகளை சொல்லிட்டு அதிலிருந்து இது எவ்வளவு பிற்போக்கானது அப்படின்றதையும் அவர் பேசுகிறாரு. 4 கட்டுரைகள் அதுக்கு பிறகு அரசு பள்ளிகள் பற்றி இருக்குது. அரசு பள்ளிகளோட முக்கியத்துவம், ஒரு அரசு பள்ளியில் உருவாக்கப்பட்ட நூலகத்தை பற்றி ஒரு கட்டுரை இருக்குது. கல்வி தனியார் மயம் அதிகமாகிட்டதுனால, ஆங்கில கல்வி மோகம் மக்களுக்கு அதிகமாகிட்டதுனால, நடுத்தர மக்கள் அரசு பள்ளிக்கூடங்களை புறக்கணிச்சிட்டதுனால இன்றைக்கி அரசு பள்ளிகள் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அவர் பள்ளிக்கூடம் படிக்கும்போது தனியார் பள்ளிக்கூடங்கள் இல்லாதனால எல்லாருமே அந்த ஊரை சேர்ந்த யாராக இருந்தாலும், எத்தனை பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவர் அரசு பள்ளியில் தான் அன்றைக்கி படிச்சிருந்துருப்பார். அதனால் அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் சமமாக இருந்திருக்கும், எல்லாம் கிடச்சிருக்கும், முறையாக இருந்திருக்கும். இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் அரசு பள்ளிக்கு வரல. அப்படிங்கும்போது அந்த பள்ளியில் உருவாக்கப்பட வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கப்படாதனால அந்த பள்ளிக்கு வரக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு வாய்ப்புகள் எப்படி குறையுது அப்படின்றத பற்றி பேசுகிறாரு. 2 கட்டுரைகள் புதிய கல்விக் கொள்கை பற்றி பேசுகிறார். இந்த புதிய கல்விக் கொள்கையினால என்ன சாதக பாதகமான அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அது எப்படி அது எந்த வகையில் இன்கம்ப்ளீட்டாக இருக்குன்னு சொல்கிறார். அப்புறம் புத்தகங்களின் அவசியம், வாசிப்பின் அவசியம்,
மொழியறிவு, ஹிந்தியை வச்சு நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ், இதை பற்றி பேசக்கூடிய நிறைய கட்டுரைகள் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கல்வி, மொழி அரசியல், போட்டித் தேர்வு அரசியல், இதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிங்க. ஏன் அப்படின்னா இது வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே வாழ்ந்து தமிழ்நாட்டு ஊடகங்கள் வழியாக மட்டுமே தமிழகத்தை அறிந்த ஒருத்தர் எழுதுனது கிடையாது. இவர் உலக நாடுகளில் பயணம் பண்ணியிருக்காரு, வெவ்வேறு நாடுகளில் வாழ்ந்திருக்காரு. அதனால் இவருக்கு ஒரு உலகத்தை தெரிந்த ஒரு தமிழர் எழுதிய நூல் இது. கட்டாயம் வந்து கல்வி மேல் அக்கறை உள்ள, கல்வியை பற்றி மேலதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம் அது. வாய்ப்பு இருந்தால் வாங்கி படித்து பாருங்கள். பாரதி புத்தகாலயம் இதை வெளியிட்டிருக்காங்க.